இப்போ கலைஞர் அவர்கள் இறந்து 6 ஆண்டுகள் வந்துட்டு நிறைவடைக்க போகுது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கப்புறம் பஞ்சம்ன்ற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து டேம் மேக்கட்லேருந்து ஊசி பையங்க சொல்லுவாங்க. இந்த கம்நாட்டி பசங்க இவங்களுக்கு என்ன இலவும் தெரியாது எட்டு தெரியாது. ஆனால் மேல் ஒயிட் காலராக உட்காந்து மாதம் 4 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் வந்து தமிழர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதுக்கு கலைஞர் ஒரு முக்கிய காரணம். அதே கலைஞர் இன்னைக்கு வந்து தெளிவான ஒரு அரசியலில் தெளிவான ஒரு நிலையில் இருந்திருந்தால் மோடி மத்தியில் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர் இருக்க வரைக்கும் ஒரு கூட்டம் போட விட்டுருப்பாரா, ஒரு ஊர்வலம் போட்டுருப்பாரா? இப்போ இன்றைக்கி வந்து பல கட்சிகள் வந்து கலைஞர் எழுத்து அவங்க ரயில் ஏறி வந்தார், மயில் ஏறி வந்தார். இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்போ பேசுகிறதுக்கும் நல்ல துணிமணி போட்டு நல்லா வாழ்கிறதுக்கு காரணமே கலைஞர். 3 வேளை அவன் வீட்டில் அடுப்பு இருக்குன்னா அது காரணம் இன்னைக்கு கலைஞர் தான். வணக்கம் மபதி சார், எப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் வந்துட்டு உலக அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே தமிழக அரசியல்னு வரும்போது இப்போது கலைஞர் அவர்கள் இறந்து 6 ஆண்டுகள் வந்துட்டு நிறைவடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த தருணத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த தமிழக அரசியலை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பல வருடங்களாக ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவர் இருந்திருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது கலைஞரோட அரசியலே வேறு. அவர் இருந்த காலம், அவர் அரசியலில் நுழைந்த காலகட்டங்கள் வந்து தமிழகத்திற்கு ஒரு மோசமான ஒரு நேரத்தில் தான் அவர் அரசியல் இறங்க. பெரியாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அண்ணாவாக இருந்தாலும் தமிழகம் வந்து நசுக்கப்பட்டு பஞ்ச பராரையாகி எல்லாம் பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற காலகட்டம் அது. அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு ஃபயரான டைமில் தான் இவங்கெல்லாம் வராங்க. அப்போ என்னன்னா எல்லா வித அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸை இந்த ஜென்ரேஷன் உணர முடியாது. அவங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் அப்படியே போக சாப்பிட பீஸா பர்கரு அது இது ஸ்ப்ரிங் ரோலு இதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தந்தூரி சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இதே 1952 52 அந்த டைமில் ஒரு மேதை இருந்தார், பக்தவச்சலன். அவரோட ஆட்சி காலத்தில் தான் பஞ்சம் தலை விரிச்சு ஆடிச்சு. ஒருவேளை கஞ்சியாக கிடைச்சா கூட போதும், பசி ஆறிக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இது 1882 இதே மாதிரி வருது. 80ல் பஞ்சம். ஒரு 7 வருஷம் மழை இல்லைன்னா என்ன ஆகும்? 6-7 வருஷம் பயங்கர பஞ்சம். அப்போ தான் வந்து இதாகிறாங்க, தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஒரு வேளை ஏதாவது கம்பங்கூழ்னாலும் ஒரு வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ எடுப்பு சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸு, முட்டை பிரியாணி இதெல்லாம் இப்போ கிடையாது. கஞ்சியே ஏதோ ஒரு வேளை 3 வேளைக்கு ஒரு வேளை கஞ்சி கிடச்சா உயிர் பிழைச்சிடலாம் குடும்பத்தோட அப்படின்ற இந்த காலகட்டத்தில் அப்போ ஓடினவங்க தான் மலேசியாவுக்கு, இலங்கை தேயிலை தோட்டம், பிரிட்டிஷ்காரன் எங்கெங்கே இருந்தாங்கன்னா இங்கேருந்து ஆள் நிறையா இருக்காங்கன்னா இங்கே கூப்பிட்டு போயிட்டான். ஏன்னா இவங்க கொஞ்சம் லேபர் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அப்படி இருந்த காலங்கள் தாண்டி அப்புறம் அங்கங்கே போயிட்டான் வந்துட்டான், அப்படியே போயிட்டுருக்கு. திருப்பி பஞ்சகாலம் வருது, 1907 8 அப்படி வருது. அப்புறம் 52 ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது, பக்தவச்சலத்தோட ஆட்சி. அந்த ஆட்சியில் மிகப்பெரிய பஞ்சம் வருது. ஆனால் அந்த 52க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இந்த தமிழக அரசியலில் கொண்டு வர்றாங்க. இந்திய அரசியலில் கொண்டு வரல, தமிழக அரசியலில். பெரியார் அந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் மாதிரி. பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார், காமராஜர் இருக்கார், இப்படி மாபெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. எதையாவது ஒன்று யோசிச்சு விவசாயத்துக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அதற்கப்புறம் பஞ்சம்ன்ற வார்த்தையும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் யாராவது சோத்துக்கு, அதாவது சாப்பாடு கஷ்டப்பட்டவன் பிச்சைக்காரன்னு நம்ம சொல்லுவோம், பிச்சை எடுக்கிறான் இல்லை எங்கேயோ கோயிலில் உட்காந்துருக்கா அவனுக்கு சோறு கொடுக்குறாங்க. சராசரி பொதுமக்களும் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் அன்றாடம் காட்சிகளும் ஒரு வேளை கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு ஏதாவது நடந்திருக்கா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா? 20 வருஷத்துல இல்லை. அதை கொண்டு அந்த மாதிரியான ஒரு வளமான ஒரு தமிழகத்தை கொண்டு வந்தது தான் திராவிட ஆட்சி. பெரியார் அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு, அண்ணா அதை விட பெரிய பங்களிப்பு, கலைஞர். ஸோ அதை அப்படியே டேக் ஓவர் பண்ண கலைஞர் வந்து என்னன்னா, கலைஞர் வென்று விடக்கூடாது என்றதுக்காக எம்ஜிஆர் வந்து அண்ணா என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் கலைஞர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதுக்கப்புறம் அவர் செய்கிறார். அதான் கலைஞர் எஃபெக்ட் தான் அது பூரா.
திருப்பினா அவர் வந்து ஒரு ஒரு நடிகராக இருக்கார், வர்றாரு, ஆட்சிக்கு வராரு, போகிறாருன்னா இது பூராமே கலைஞரே, அதாவது கலைஞர் வந்துடக்கூடாது, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்புறம் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு எம்ஜிஆர் செஞ்சது தான். அது அப்போ பல தவறுகளையும் எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தை எப்படி பஞ்ச காலத்தில் அதை இனிமேல் வரக்கூடாது, ஒரு படி அரிசி ₹1 அண்ணாதுரை சொன்னார். ஒரு படி அரிசினா இப்போ பெரிய விஷயம். அப்படி அரிசியவே ₹1 தரேன்னாரா, ₹1 தந்துடுவாரா அரிசி அப்படின்ற ரேஞ்சில் யோசிச்சாங்க எல்லாம் அந்த காலகட்டத்தில். அதாவது ஒரு படி நிச்சயம், ஒரு படி லட்சியம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு படி அரிசி ₹1 கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா, அப்புறம் விவசாயத்தை பெருக்கக்கூடிய வகையில் என்னென்ன பண்ணணும், ஏற்கனவே காமராஜர் கட்டின அணைகள், அதுக்கப்புறம் மழை வந்தது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நவீன விஞ்ஞானம் அது இதுன்னு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி என்ன ஆச்சுன்னா திராவிட ஆட்சியில் தான் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டது. கலைஞர் வந்து டேம்மே கட்டலேன்னு லூசு பையங்க சொல்லுவாங்க இந்த கம்மநாட்டி பசங்க. இவங்களுக்கு என்ன இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. கலைஞர் கட்டின டேம் 18 டேமும் இதை கலைஞர் மட்டும் கட்டியிருக்காரு. கலைஞர் ஆட்சியில் மட்டும் 18 டேம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ காமராஜர் தான் அதற்கு தந்தையாக கூட இருக்கலாம். அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் தேனியில் இருக்கக்கூடிய டேமு, அதற்கப்புறம் பல டேமுகளை வந்து விவசாயத்து, இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் இன்றைக்கி இப்படி இருக்குது, பொள்ளாச்சிலாம் இவ்வளோ வளமையாக இருக்குது அப்படின்னா அது காரணம் காமராஜர்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு. ஏன்னா அந்த இடம்லாம் வறுமையும் வறட்சியில் இருந்தது. டேம் கட்டினதுக்கப்புறம் தான் தண்ணி வந்ததுக்கப்புறம் தென்னந்தோப்பு வந்தது. கோயம்புத்தூர் வளமானது காரணம் காமராஜருக்கு பிறகும் அதற்கு பிறகு அண்ணாவாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு வருஷம்தான் இருந்தார், கலைஞர். இவர்கள் தான் தொழிலை வளர்த்தெடுத்தவர்கள் தமிழ்நாட்டில். இண்டஸ்ட்ரியல் பார்க்கு கொண்டு வந்தவங்க இவங்க தான். அப்புறம் கலைஞர் வந்து வீடு 89 வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் இண்டஸ்ட்ரியல் பார்க்குகளை கொண்டு வந்தது. அதற்கு அப்புறம் திருப்பி 96 கலைஞர் வந்ததுனால தான் அடுத்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமின்றதே ஒளிஞ்சு போய் வேறு ரூபத்தில் 1990 வந்து ஓப்பன் பாலிசி வரும்போது அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை போட்டு டைடல் பார்க்கை கொண்டு வந்தார். இப்போ நம்ம ஆட்கள் தமிழில் இவ்வளோ பேர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா அது காரணம் கலைஞர் தான். அதற்கான கதவுகளை வந்து திறந்து விடணும்ல, அதை செஞ்சது கலைஞர் தான். டைடல் பார்க் கொண்டு வந்ததுனால தான் இந்தியாவில் வந்து வேகமான ஒரு வளர்ச்சி தமிழர்களுக்கு கிடைத்தது. அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு, கனடா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு எல்லாத்துக்கும் போய் நல்ல பதவியில். இப்போ மலையாளத்துக்காரங்க போய் நர்ஸாக இருப்பாங்க, வீட்டு வேலை பார்ப்பாங்க, டீ கடை வச்சுருப்பான், போய் துபாயில் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். ஆனால் மேல் ஒயிட் காலராக உட்காந்து மாதம் 4 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் வந்து தமிழர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதுக்கு கலைஞர் ஒரு முக்கிய காரணம். மீண்டும் நாசகார ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 91 96 தமிழர்களின் வந்து கருப்பு பக்கம் தமிழ்நாடு. அப்புறம் கலைஞர் வந்து அதை தூக்கி நிறுத்தினார். 96க்கு அப்புறம் வந்து கலைஞர் வந்து டைல் பார்க்கு அது இது இந்த ஐடி காரிடாரே உருவாக்கி அவர்களுக்கு சாலையை போட்டு கொடுத்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்து எல்லாம் பண்ணார். அதற்கு அடுத்த கட்டமாக திருப்பி அந்த நாசகார ஆட்சி வந்தது 2001க்கு அப்புறம். திருப்பி ஜெயலலிதா வந்தோடனே ஜெயலலிதாவோட திமிர்த்தனாவட்டில் யாரையும் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கொண்டு வரல இல்லை. இப்போ வந்து சென்னை வந்து இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இவ்வளோ கார் கம்பெனியை கொண்டு வந்து கலைஞர் ஆட்சி, ஃபோர்டுலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்து இன்றைக்கி எல்லா கார் கம்பெனி, மேஜர் கார் கம்பெனிக்கு பூராமே பிரான்ஸ் கம்பெனியை தவிர, ஜெர்மன் கம்பெனிஸை தவிர, அந்த டாப் எண்டை தவிர எல்லா கார் கம்பெனியும் இங்கே இருக்குது. இதை பூரா கொண்டு வந்தது கலைஞர் தான். ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இதாக இருந்தது கலைஞர் தான். அதே கலைஞர் இன்னைக்கு வந்து தெளிவான ஒரு அரசியலில் தெளிவான ஒரு நிலையில் இருந்திருந்தால் மோடி மத்தியில் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. தமிழ்நாட்டில் இந்த பிஜேபியில் கட்டிகிட்டு இருக்காங்க இவர்கள், சீமான் போன்றவர்கள்லாம் அரசியலில் இருந்திருக்க முடியாது. ஓகே, ஒரு பெரிய ஆளுமையாக இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவரால் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும், இந்த இடத்துல வேறு கண்டிப்பாக வேறு யார் இருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு சில விஷயம் நீங்கள் பார்த்து வியந்திருப்பீங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? இந்த மாதிரி விஷயம் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர் இருக்க வரைக்கும் ஒரு கூட்டம் போட விட்டுருப்பாரா, ஒரு ஊர்வலம் போக விட்டுருப்பாரா, இல்லை பல துறைகளில் பல பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி, இந்த அளவுக்கு வந்து ஆட விட்டுருப்பாரான்னா நிச்சயமாக நடந்திருக்காது. பல துறைகள்ன்றது எல்லாருக்கும் புரியும். தானாக வந்து இப்போ பதவி ஏற்கிற தானே தலைவன்கள்லாம் பல துறைகளில் உருவாகிறாங்க.
அது எல்லாமே இருந்திருக்காது. அவர்கள் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. ஜனநாயக ரீதியில் ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு தான் அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய அனைத்து இயந்திரங்களும் இயங்கியிருக்கும் அப்படின்றது. கலைஞர் இருந்திருந்தாருன்னா அதுதான் நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மத்தியில் ஆட்சியில் இருப்பதனால அதை வைத்து கொண்டு இடி ஜாடின்னு போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் நடந்திருக்காங்கன்னா முதல்ல இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. எனவே வந்து கலைஞர் அப்படின்னாலே அவர் செய்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஷேக் ஹசீனா இருக்குது. ஷேக் ஹசீனாவோட அப்பா முஜிபுர் ரஹ்மானோட சிலையை அடித்து உடைக்கிறாங்க. எவ்வளோ முட்டா பசங்களாக இருப்பான் பாருங்க. டேய், உனக்கு வந்து ஷேக் ஹசீனா பிடிக்கலன்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை விட்டு வேறு யாருக்கா ஓட்டை போடு. உனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீ வந்து சுற்றியலை தூக்கிட்டு ரோட்டில் அலைய விட்டதே முஜிபுர் ரஹ்மான் தான். அந்த ஆள் சிலையை உடச்சிட்டேன்னா என்ன நடப்போகுது, என்ன ஆக போகுது? நீ அந்த ஆள் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டேன்னா பாகிஸ்தான்காரனுக்கு அடிமையாக இருந்திருப்ப. நீ இந்த அம்மா வந்து ஓப்பன் பாலிசியில் எல்லாம் பண்ணி கொடுக்கலன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, மீன் பிடிச்சிட்டு எச்சசோறு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களெல்லாம் இந்த நிலைமைக்கு சுற்றியில் எடுத்துகிட்டு போகிற நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவை தான். நீ இன்றைக்கி அரசியல் ஷேக் ஹசீனா அரசியல் பிடிக்கலன்னா ஷேக் ஹசீனாவை தான் பார்க்கணும். இதுதான் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட நேச்சர். அது திடீர்னு தூக்கி விடுவான், அதே தலைவனை கீழே போட்டு உடச்சி விட்டுருவான். சரியா? அதே மாதிரி தான் லெனின் சிலையை உடைச்சது. அந்த காலகட்டத்தில் லெனின் இல்லைன்னா ஒரு ரஷ்யாவே கிடையாது, ஸ்டாலின் இல்லைன்னா ஒரு ரஷ்யாவே கிடையாது. அதை இப்போ உடைச்சாங்க முட்டா பசங்க. அதே மாதிரி சதாம் ஹுசேன் சிலை இழுத்து போட்டு விடுது. இது பூராமே முட்டாள் ஹியூமன் கேட்டல்ஸ் செய்யக்கூடிய வேலை. இப்போ இன்றைக்கி வந்து பல கட்சிகள் வந்து கலைஞர் அந்த ரயில் ஏறி வந்தார், மயில் ஏறி வந்தார்னு இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்போ பேசுகிறதுக்கும் நல்ல துணிமணி போட்டு நல்லா வாழ்கிறதுக்கு காரணமே கலைஞர் தான். இதுதான் இன்றைக்கி அரசியல். நீ உனக்கு கருத்து மாறுபாடு இருந்தால் எலெக்ஷன் இல்லை, உன் கருத்தை சொல்லு. ஏன்னா நீங்களாம் 3 வேளை சோறு தின்னுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது காரணம் அது. ஏன்னா பீகார்லேருந்து ஒருத்தன் அங்கேருந்து பிழைக்க வந்து இங்கே நல்லா இருக்கான் அப்படின்னா அது காரணம் இந்த ஸ்டேட் நல்லா இருக்குன்ற காரணம். இதுதான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் வந்து கலைஞரை குறை சொல்லிட்டு புரியுதான். அவன் 3 வேளை அவன் வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அது காரணம் இன்னைக்கு கலைஞர் தான். இப்போ கலைஞர் போன்ற தலைவர்கள் இல்லைன்னா இவெல்லாம் ஏதாவது பீகாரில் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் அனுபவிச்சுட்டு யார் செஞ்சாங்களோ அவங்களே குறை சொல்லி ஆட்சியை மாற்றணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல இவர்கள் தான் அடித்து துரத்தப்பட வேண்டியது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய நிறைய நலத்திட்டங்கள் வந்துட்டு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த டைமில் வந்து நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மூர்த்தி சார்.